திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீராவோட காதல வந்து ஏத்துக்கிட்டு 2 பேருமே கடையில வந்து பயங்கரமா ஜோடியாலாம் கைகோர்த்துட்டு அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. கண்மணி அத பார்த்துட்டு பயங்கரமா வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா தக்க பதிலடி வந்து நம்ம வீரா வந்து குடுக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் அந்த பொருளெல்லாம் எங்க இருக்கு பாரு. அத எடுத்து அங்க அடுக்கி வைடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கடையில வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம வீரா வந்து அண்ணே நீங்கள் இருங்கண்ணே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவங்க வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. சரி சரி, புதுசா ஏதோ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்களே! அத என்ன என் கண்லயே காட்டல. அந்த கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வா. டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீரா இருக்காங்கல்ல, தம்பி தம்பி இருப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியையும் வேலை செய்ய விடாம நம்ம வீரா வந்து விறுவிறுன்னு போறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து பக்கத்துல வச்சாங்க. என்னடா இவ! நம்ம யாரையோ வேலைய வைக்கிட்டு இருக்கோம். இவ என்னடான்னா வேற யாரையுமே வேலை செய்ய விடாம நமக்காக நான் செய்றேன் நான் செய்றேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நேத்து என்னடான்னா நான் எனக்கு பின்னாடியே வந்தா. நம்ம பண்ணுறதெல்லாம் செஞ்சா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அண்ணே அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கண்ணே, கணக்குல கொஞ்சம் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க. அண்ணே நீங்கள் இருங்கண்ணே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து விறுவிறுன்னு போய் அக்கௌண்ட்ஸ் நோட்டை எடுத்து வராங்க. "என்ன மாறா, அக்கவுண்ட்ஸ் நோட்டை நீயே ஓப்பன் பண்ணி பார்க்குறியா? இல்லையா நான் ஓப்பன் பண்ணி காட்டவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு நிறுத்து. எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏன் உனக்கு நான் வேலை பண்ணக்கூடாதா? உன் பொண்டாட்டி தான் நானு. உனக்கு நீ கேட்டதை செஞ்சா என்ன தப்பா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்காங்க. என்னடா இவ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாளே! நம்ம வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மள கண்டாலே பிடிக்காது. நம்ம ஒரு பக்கம் இருந்தா, அவ ஒரு பக்கம் இருப்பா. இப்போ என்னடான்னா பாசமா பேசுறா, சொல்கிற வேலையெல்லாம் செய்றா. எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்கே! இவ நடிக்கிறாளா இல்லையா? அத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியெல்லாம் இவ கைய பிடிச்சாலே திட்டுவா. இப்போ வந்து நம்ம அத வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சரி வீரா, நான் என்ன சொன்னாலும் செய்றியே, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஆமா நீ என்ன சொன்னாலும் செய்வேனே நானு. இப்ப வேற எதுவும் வேலை செய்யணுமா? சொல்லு நான் செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேற ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். சரி ஒரு ஸ்டூல் இருக்குல்ல, அத எடுத்து போட்டு என் முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாரி சொன்னோனே முன்னாடி உட்காந்துடுறாங்க. முன்னாடி உட்காந்துட்டு சும்மா இல்லாம, மாறனையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. "என்ன இவ ஒரு மாரி பார்க்காளே, என்ன செய்யலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து பக்கத்துல வராங்க. பக்கத்துல வந்துட்டு, "சரி, சரி உட்கார்ந்தது போதும். எந்திரி, என் கைய பிடி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மெதுவா கைய பிடிக்காங்க. "என்ன மெதுவா பிடிக்க? நல்லா அழுத்தி பிடி கைய" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நல்லா கைய கோர்த்துக்கிடுறாங்க. கைய கோர்த்துக்கிட்டு, "சரி என் பெண்ணு என் கூடயே வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கடை முழுக்க வந்து 2 பேருமே வந்து கைய கோர்த்துட்டு ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா கடையில வேலை பார்க்குற எல்லாருமே வந்து இவங்களையும் யாருமே வேலை பார்க்காம இவங்க 2 பேரும் ஜோடியா கைய பிடிச்சு கடை முழுக்க நடக்கிறத எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில பேர் வந்து, "ஏய் அக்கா வந்து இப்ப தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணன" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து ஒரு இடத்துல அங்க வேலை பார்க்குறவங்ககிட்ட, "என்னக்கா அந்த சேலையெல்லாம் இங்க இருக்கு. அத எடுத்து இங்க வைங்க. இது புது கலெக்ஷன் தானே. இத முன்னாடி அடுக்கி வைங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. என்ன கடையில எல்லாருமே வேலை பார்க்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு திரும்பி பார்க்குறாங்க கண்மணி. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம வீரா மாறன் கைய கோர்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியா லவ்வர்ஸ் மாரி அங்க கடைக்குள்ள நடந்து வர்ற மாரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா கண்மணிக்கு வந்து கோவம் வந்துருது. இவ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வீரா நில்லுடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கத்துறாங்க. "ஏய் எதுக்கு கத்துற இப்ப கடையில? வேலை நடக்கிற இடத்துல இப்படி கத்தலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்து சொல்றாங்க, "ஓ நான் கத்துறதுல தான் அந்த வேலையெல்லாம் நின்னு போச்சா? பாரு வேலையெல்லாம் நின்னு போயிருக்கு. எதுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீங்க 2 பேரும் கடைக்குள்ள வந்து இப்படி கைய கோர்த்துக்கிட்டு அலையிறதுனால தான் எல்லாரும் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் கண்மணி மாறன் யாரு? என்னோட புருஷன் தானே. என் புருஷன் கைய பிடிச்சிட்டு நடக்கிறது என்ன தப்பா? இதில என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. புருஷன் கைய பிடிச்சு நடக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது எந்த இடத்துல நடக்கணுன்ட்டு ஒரு நாகரிகம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் இங்க கடையில வச்சு நடக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? எதுவும் சொல்லியிருக்காங்களா? மாமாட்ட வேணா கேட்கணுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்ட அப்படிதானே? இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் ஜோடியா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நாங்க 2 பேரும் ஜோடியா நடந்தா உங்கள யாரு வேலை பார்க்க சொன்னா? நீங்க உங்க வேலைய பார்க்க வேண்டியது தானே. நீங்க எதுக்கு என்னைய பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்மணிக்கு வந்து பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்மணி வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா பேசுறது இவட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அமைதியாயிட்டாங்க. "இங்க பாரு கண்மணி, நான் வந்து என் புருஷன் கைய பிடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். உனக்கு தேவனா, நீயும் ராகவன் மாமா இருக்கார்ல, அவர் கைய பிடிச்சுட்டு நட" அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு அவங்க ஜோடியா போற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.